கீரை கடையலாம். இது வந்து தண்டுக்கீரை, சிவப்பு தண்டுக்கீரை, மிளகு தக்காளி, இது வந்து பொன்னாங்கண்ணி, இது வந்து கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, இது வல்லாரை, இது கோவைக்கீரை, இது வந்து குப்பைக்கீரை. இது எல்லாம் போட்டு மண் சட்டியில் கூட்டுக்கீரையாக கடையலாம். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, வெங்காயம் அரிஞ்சு தாளிச்சிக்கலாம். இது வந்து காணாவாழைன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 2 இலை. இது வந்து பசலை. இது வந்து இளங்கீரையாக இருக்குது. இந்த மாதிரி தான் போட்டு கடைவாங்க. மொத்தம் 10 வகையான கீரை போட்டு கூட்டுக்கீரையாக கடையிறோம். தாளிக்கிறது வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை ரெடி. இதில் வந்து 4 ஒரு 7-8 மிளகு கொட்டை, ஒரு 10 ஜீரகம், ஒரு 10 கொத்தமல்லி, 2 பூண்டு. இதை தட்டி தாளித்ததுக்கப்புறம் சேர்த்திக்கலாம். பருப்பு வெந்துருச்சு, வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதில் தாளிச்சிக்கலாம். வெங்காயம் மிளகா வணங்கி வச்சு நீக்கி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். அது கூடிய கீரையும் இதில் வச்சிடலாம், வேகட்டும். வெந்ததையும் கடைஞ்சிடலாம். கீரை வெந்துருச்சு, கடைஞ்சிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் மண் சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடையிறதுக்கு சிரமமாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதையும் கலந்துக்கலாம். இப்படி தான் இருக்கும். இந்த கூட்டுக்கீரை உடம்புக்கு நல்லது. கீரை கிடைக்காதவங்க கீரை பொடி வகைகள்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும், வாங்கிக்கோங்க.